offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். சரிடா, ஆரம்பிச்சிட்டியா? காலங்காத்தலே வந்துட்டான் போக்கத்த பைய. வேற வேலை எதுவும் இல்லைனா உங்க அப்பாவோட சவப்பட்டி வேலையை பாரு. போக்கத்த பைய, போடா போ, நீ அவன் கூடயே போ. அதாவது பூமி அவளுக்கு உதவுச்சு. அந்த சர்ப்பம் பூமியில வாழ்ற அவளை சோதிச்சுது. அப்பதான் அந்த சர்ப்பம் அந்த பொண்ணுக்கு நேரா வந்தது. கடவுளுடைய கட்டளைகளை காப்பாற்றணும், இயேசு கொடுத்த வாக்கை அவங்க காப்பாற்றணும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இதை அவங்க மறக்கவே கூடாது. இந்த வார்த்தைகள் சமுத்திரத்தை சமாதானப்படுத்திச்சு. அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுந்து வர்றதை பார்த்தேன். அதுக்கு 10 கொம்பும் 7 தலையும், தலையில பல விகாரமான நாமங்களும் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அந்த மிருகம் கிட்டத்தட்ட சிறுத்தை மாதிரி இருந்துச்சு. அதோட காதுகள் கரடிக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. சிங்கத்தோட வாய் நீங்க எல்லாரும் இப்ப கேட்டது வேத வசனம். குட்டி பிசாசுங்க வந்துருச்சுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவீங்கடா. அன்னைக்கு பாருங்க, விரல வெட்டி கைய கால உடைச்சிடுறேன். குட்டி பிசாசுங்க இனி வந்து உங்களை
இதுதான் நீங்க இறங்க வேண்டிய இடம். ஓ, இங்கதான் இறங்கணுமா? என்ன தெரியுதா? நான் கிளாடிஸ். உங்களோட இறந்து போன பொண்ணு நான்சி இருக்காங்கல்ல, நான்சியோட பொண்ணு தான் நான், கிளாடிஸ். இருங்க பாட்டி, இருங்க, நான் தான். கை கை என் கை கை வலிக்குது பாட்டி. இந்நேரம் கை துண்டா போயிருக்கும். அப்பா அப்பவே சொன்னாரு, நீ அங்க போனா பாட்டி இறக்கமே பார்க்க மாட்டாங்கன்னு. செத்துருவேன்னு. அந்த டைம்ல நான் அப்பா கிட்ட கேட்டேன், பாட்டி என் பேக் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. பாட்டி, அப்பா எப்பவும் சொல்லுவாரு, என் அம்மா தொட்டில இருந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் உங்களுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போடுறது பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எல்லோ கலர் பொருத்தமா இருக்கா?
ஓ, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல. 5 days முன்னாடி தான் டெல்லியிலேருந்து வரும்போது பிரெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். என்ன இப்படி நாறுது? கெட்டு போச்சு. சரி, ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறதுனால யாரும் இங்கே செத்துற போகிறதில்ல. என் அம்மாவோட நல்ல ஃபோட்டோ இங்கே இருக்கா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அம்மாவை பற்றின ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்காக அப்பா எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிட்டாரு. இருக்கா பாட்டி? இங்க யாரோட போட்டோவும் இல்லை. என் அம்மா பார்க்க எப்படி இருப்பாங்க? உங்களை மாதிரியே இருப்பாங்களா இல்லை என்ன மாதிரி இருப்பாங்களா? பெல் அடிக்கிறாங்க. வாசல்ல யாரும் இருக்காங்க போல. நான் போய் பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க என்னை தொந்தரவு பண்ணுறதுக்குனே வருவாங்க. அவங்களும் உன்ன மாதிரி தான். போ போ, கதவை திறந்து விடு. அப்படியே நீயும் போயிடு. உன்னை நான் பார்க்கவே கூடாது. வாங்கடா. இங்க பாருங்க பாட்டி, நீங்க சொன்ன குட்டி பசாசுங்க. இத பாருங்க, 3 இருக்கு. 1 2 3. டேய், இனி என் பாட்டியை தொந்தரவு பண்ணுவீங்களா? நீ இல்ல. நீ இல்ல. நீ பண்ண என்ன பண்ணுவ? டேய், நீ பெரிய ஆளுதான். உனக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் என்கிட்ட இருக்கு. இந்தா சாப்பிடு. கீழே துப்புன கொன்னுடுவேன். பாட்டி, இவனுங்களை என்ன பண்ணலாம்? வெட்டி கொண்டுட்டுமா இல்ல உப்புல முட்டி போட வைக்கவா? தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காம போயிடுங்க. வாங்கடா, எல்லாரும் வாங்க. இங்க பாருங்கடா, உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஹேய், இங்க பாருங்க. பாட்டியை சமாளிக்கிறதுக்காக சும்மா சொன்னேன். கோச்சிக்காத. உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்து வீடு. அந்த தடிய வீட்லயா? இல்ல, அதுக்கு பக்கத்துல. வீட்ல யாரெல்லாம் இருக்கா? அப்பா மட்டும்தான் இருக்காரு. அப்பா மட்டுமா? என்ன பண்றாரு? ஹெட் மாஸ்டர். அட பாவிகளா, ஹெட் மாஸ்டரோட பசங்களா இருந்துட்டு இப்படி பெல் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, உன்னோட பேர் என்ன? ஜாக்கப் அலெக்சாண்டர். உன் பேரு? உன்னி அலெக்சாண்டர். குட். நான் உன்னை உஷா அலெக்சாண்டர் தான் கூப்பிட போறேன். உஷா. நீ? ஜோயல் அலெக்சாண்டர். நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கணும், ஊர்க்காரங்களை பார்க்கணும், நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரும் போலாமா? வயிறு ஃபுல்லா ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன். வரீங்களா? உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரசன்ட் இருக்கு. வாங்க. இது உனக்கு, இது உஷாக்கு. நீ இதை எடுத்துக்கோ. விளையாடுங்கடா. பாட்டி, பாட்டி, நான் தான் கிளாடஸ். கதவு தருங்க. பாட்டி, கதவு தருங்க. நான் தான். தள்ளு. இத கொஞ்சம் புடி. நான் இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. டேய், பாட்டி, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம்.
நானும் பசங்களும் எல்லாரும் சாக்லேட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுட்டோம். வயிறு வேற ஃபுல்லா ஆயிடுச்சு. ஓ, எப்படியும் எனக்கு எதுவும் தர போறது இல்லைல்ல. அதெல்லாம் கூட இந்தாங்க இந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு எதுவும் படிக்க வேண்டாம், தூங்குங்க. அப்ப நாளைக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு வாட்டி பெல் அடிச்சுக்கிட்டுமா? ஹே போடா. வாடா, இல்லாட்டி பிரெட் கொடுத்துருவாங்க. குட் நைட். குட் நைட். பாட்டி, நீங்க சாப்பிட்டுட்டு நைட்டு டைமுக்கு படுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ, சாமி கும்பிடல. உன்னோட டேடி மேத்யூ இப்ப எங்க இருக்கான்? டெல்லியில. அவன் இப்ப என்ன பண்றாப்ல? அங்க அக்ரிகல்ச்சர் காலேஜோட பிரின்சிபல். உனக்கு உன் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? என்ன கேள்வி? எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அப்படின்னா இங்க எதுக்கு வந்த? யார் உன்னை கூப்பிட்டா? மேத்தியோட பொண்ணு இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அவன் எனக்கு துரோகம் பண்றதுக்கு நான் இன்னொரு வாட்டி விட மாட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்கக்கூடாது. வெளியில போ. சொன்னது கேட்கலையா? போ, வெளியே போன்னு சொன்ன. உன் அப்பா கிட்டே நீ போயிடு. என்னோட வீட்ல உன் பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. உன்னோட அப்பா எனக்கு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? போ, போய் நீயே கேளு. என் குடும்பத்துக்கு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? நீயே போய் கேளு. என்கிட்டயும் என் பொண்ணுகிட்டையும் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? போய் கேளு. என் பொண்ணு நான்சி சாகறதுக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரியுமா? போய் நீ கேளு. உன் பொருள் எதையும் நான் பார்க்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இனி நீ இந்த படியை மிதிக்க கூடாது. வெளியே போ. எங்கேயாச்சும் போ. போதும், போறேன். எங்கேயாச்சும் போறேன். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் போறதே எங்க அப்பா கிட்ட நினைக்காதீங்க. எனக்கும் எங்க அப்பாக்கும் இருக்க எல்லா சம்மந்தமும் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு வேணாம்னா நான் போறேன். எங்கேயாச்சும் போறேன். போதும். உனக்காக தாம்மா நான் இவ்வளோ காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லார் முகத்தையும் நான் வெறுத்தது உன்னோட முகத்தை மறுபடியும் பாப்பேன்னு தாம்மா. நீ வரலையா? எங்க? வீட்டுக்கு. ராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ இருந்துட்டு நாளைக்கு காலையில போ. ஒரு நைட்டு மட்டும் தங்க. அது என்ன லாட்ஜ் நினைச்சீங்களா? இருந்தாலும் அடிச்சு வெளியே அனுப்பிட்டு இப்ப வான கூப்பிடுறீங்களே, உங்களால இது எப்படி முடியுது? உன்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டையும் நான் எப்படி நடந்துக்கணும்னு மறந்து போயிட்டேன். அதனாலதான். அதிகமா பேசாத. வா 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 கிளாடி. அட்லீஸ்ட் என் பேரையாச்சும் சொன்னீங்களே. சரி, உனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. உன்னோட அப்பா உன்கிட்ட எதையும் சொல்லியிருக்க மாட்டாரு. உன்னோட அம்மாவுக்கு 1 வயசு ஆகும்போது தான் நான் என்னோட புருஷனை இழந்தேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எல்லாமே அவ தான்.
என்னோட நான்சி, அவளை ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சு இருந்ததில்ல. என்னால முடியாது. அவ வளர்ந்து பெரியவளானதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச வர கட்டிக்கோன்னு நான் சொன்னேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவர் என் கூட தங்கி இருக்கணும்னு தான். அவளை எப்பவுமே என் கண்ணு முன்னாடி வச்சிருக்கணும்னு தான் நான் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டேன். என்னோட முகத்தை பார்த்து ஒத்துக்கிட்டு தான் உன்னோட டாடி மேத்யூ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவளை என்கிட்டேருந்து பிரிக்க பார்த்தாரு. எங்கெங்கேயோ கூட்டிட்டு போவாரு. 7-8 நாள் கழிச்சு தான் திரும்பி வருவாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அறிவுரை தான் சொன்னேன். அதையே அவர் காரணமாக வச்சு அவர் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட நான்சிக்கும் என்னை பார்க்காம இருக்க முடியாது. அதனால தான் அவ உன்னை பெத்தெடுக்கும்போது தனியாக என்கிட்ட வந்துட்டா. அன்னைக்கு அவ சொன்னா, உன்னோட டாடி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினான்னு சொன்னா. வழக்கம் போல நானும் அவன் மேல பாசம் வச்சேன். நல்லா கவனிச்சுக்கிட்டேன், ஒத்தாசை செஞ்சேன். ஒரு கிறிஸ்மஸ் நைட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா. ஒன்னதான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குழந்தைய பார்க்கணும்னு அவர் வந்தாரு. அப்புறம் தினமும் வர ஆரம்பிச்சாரு. உனக்கு 5 மாசம் ஆனதுக்கப்புறம் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். குழந்தையும் அம்மாவையும் கூட்டிட்டு போக அவர் முயற்சி பண்றாருன்னு. என் வாயில வந்ததெல்லாம் நான் அவர் முகத்துக்கு நேரா பேசினேன். அவர் என் பச்சை புள்ளியை தூக்கிக்கிட்டு என் நான்சியை பார்த்து வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. பெத்த வயிறு எரிஞ்சு என் பொண்ணு சத்தம் போட்டு அழுதுட்டு, இதோ இந்த காலிங் பெல்ல பார்த்தல்ல, இது எவ்வளோ தொந்தரவு கொடுக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இருந்தாலும் இதை நான் பத்திரமா வச்சிருக்கிறது என்னைக்காவது நீ இதை வந்து அடிச்சா எழுந்திரிச்சு ஓடி வந்து கதவை திறந்து உள்ள கூப்பிடலான்னு நினைச்சுதான். இப்ப நீ வந்து எல்லாமே என் டாடி தான்னு சொல்லும்போது பரவாயில்ல. அவர் வந்து அடுத்த நிமிஷமே உன்னை கூட்டிட்டு போயிட்டாருன்னா அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எதுக்காக நான் இவ்வளோ காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன்னு யோசிக்கும் போதுதான், அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பாட்டி, நான் இங்க வந்தது திரும்பி போறதுக்காக இல்ல. இனி இருக்க காலம் இந்த வீட்ல தங்கி இருக்கலாம் தான். இல்ல, நீ போயிடுவ, எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? போக மாட்டேன்னு நானே தானே சொல்றேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ சின்ன பொண்ணு. யாராச்சும் உன்னை வந்து கூப்பிட்டா உன்னால எதிர்த்து நிக்க முடியாது. யார் வந்து கூப்பிடுவா? டாடியா? நான் எங்க அம்மா மாதிரி கிடையாது. என்னை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு மாறலையா? அது மட்டும் இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்காக நான் என் டாடிய வெறுக்கிறேன், மறந்துடுறேன். போதுமா? அப்படின்னா சத்தியம் பண்ணு. இந்த பாட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரி, மாதா முன்னாடியே சொல்றேன். என் பாட்டியை விட்டுட்டு இந்த உலகத்துல யார் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டேன். சத்தியமா? என்னாச்சு பாட்டி? ஒண்ணு இல்லம்மா. எவ்வளவு நாளா எனக்காக காத்துட்டு இருந்த பாட்டி, நான் வந்த உடனே ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? அது ஏன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு நம்பிக்கையே வரல. சரி சொல்லுங்க, என் மம்மி யார மாதிரி இருப்பாங்க? என்ன மாதிரியா இல்ல உங்கள மாதிரியா? நான் இந்த இப்ப வரேன், இரு. இந்தா, இது யாருன்னு பாரு. இந்த நெத்தி, மூக்கு, கண்ணெல்லாம் உன்ன மாதிரியே இருக்குல்ல?
மம்மி, நான் இது வரைக்கும் பார்க்காத எங்க அம்மா. கொஞ்சம் இப்படி வா, ஜன்னல் பக்கம். அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். யார் அவ? எனக்கு தெரியாது, பேயிங் கெஸ்டா இருக்கலாம். இருந்தாலும் அவ இங்கிலீஷ் பாட்டு வச்சிருக்கலாமே. காலையில என்னால கேட்க முடியல. பாட்டி, பாட்டி, பாட்டி. ஏன் பாட்டி அதை கழட்டுறீங்க? இனி இது எதுக்கு? நீ வந்தா அடிக்கதான் இத பத்திரமா வச்சிருந்த. நீ தான் வந்துட்டல, இனி இது எதுக்கு? ஒரு போஸ்ட்மேன் கூட இந்த பக்கம் வரமாட்டான். இது தேவையே கிடையாது. போ போ, சீக்கிரம் ரெடி ஆகு. எங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல சர்ச்சுக்கு போக வேணாமா? ஓ எஸ், ஐ அம் ரெடி. மாத்தணுமா? தெரியும்டா தெரியும்டா. நான் வந்தாலே உங்களுக்கு மூக்கு அரிக்கணும். தும்மு தும்மு, உன் அப்பாவோட சவப்பட்டி காத்திருக்குன்னு. தும்முங்க தும்முங்க, உங்க மூக்கு வெடிக்கிற அளவுக்கு தும்முங்க. தும்முங்க தும்முங்க, எல்லாரும் தும்முங்க. வா வா, நீ வா. போக்கத்த பசங்கெல்லாம் சாக போறானுங்க, அதான். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே, வா வா. அலெக்சாண்டர். வணக்கம்மா. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியும், பசங்க சொன்னாங்க. என்ன இருந்தாலும் உங்களை பார்க்கவும் ஒருத்தர் வந்துட்டாங்கல்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்ப ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பீங்களா? சரிதான், வாடா. தெரியாம எதுவும் நடந்துடக்கூடாது. உங்களை பார்க்க தான் இவளை கூட்டிட்டு வந்தேன். இவ யாருன்னு தெரியுதா ஃபாதர்? சர்ச்சுக்கு நீங்க வரும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு தடவை பார்த்தா நான் அப்புறம் மறக்க மாட்டேன். நம்ம இப்பதானே பார்க்குறோம், இதுக்கு முன்னால பார்த்தது இல்ல. சரி, நான் சொல்லட்டுமா? என்னால புரிஞ்சிக்க முடியாதா? மேத்யூவோட பொண்ணு தானே. இந்த கண்ணு மூக்கெல்லாம் மேத்யூஸ் மாதிரியே இல்ல. உங்களுக்கு ஏன் அப்படி தெரியுது? இது ஒண்ணு அவரோட பொண்ணு இல்ல, என் பொண்ணு, என் நான்சியோட பொண்ணு. வாமா போலாம். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். தெரியாம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அதோ ஏரிக்கு அந்த பக்கம் 27 ஏக்கர் நிலம் என் பேர்ல தான் இருந்துச்சு. யார் அதை பராமரிக்கிறதுன்னு எல்லாத்தையும் வித்துட்டு பேங்க்ல காசு போட்டிருக்கேன். ஹாய் போட்டு, பாட்டி போட்டு. நீ என்ன போட்டையே பார்த்தது இல்லையா? நான் டெல்லியில இருக்கிறப்போ போட்டு, தூண்டில், மீன் பிடிக்கிறவங்களெல்லாம் நான் சினிமால பாத்திருக்கேன். நம்ம ஒரு வாட்டி போட்ல போலாமா? தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் பாட்டி? உன்னோட தாத்தா நான்சியோட அப்பா ஒரு கடற்படை ஆபீசரா இருந்தாரு, தெரியுமா? ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக கடலுக்குள்ள குதிச்சிட்டாரு. அதனால என்ன, நம்ம போலாம் பாட்டி. நான் சம்மதிக்க மாட்டேன்.
நான் ஆசைப்படுறேன்ல பாட்டி. வேண்டான்னு சொல்றேன்ல. இல்ல நான் போறேன். உன்னோட அம்மா என்னோட நான்சி இப்படியெல்லாம் என்கிட்ட பேச மாட்டா. நீயும் அப்படிதான் இருக்கணும். இல்ல நான் விட மாட்டேன். விட மாட்டீங்க? மாட்டேன். கண்டிப்பா? கண்டிப்பா. ஹாச். ஹாச் ஹாச் ஹாச். ஏன் பாட்டி கோச்சிக்கிட்டு இருக்கீங்க? தும்மல் வந்தா நான் என்ன பண்றது? இல்ல நீ என்ன கிண்டல் பண்ற. எப்படி கிண்டல் பண்ணாம இருக்க முடியும்? யார் தும்மனா உங்களுக்கு என்ன? ஹாச். ஐயோ இப்ப நிஜமாவே தும்மல் வந்துருச்சு. நீ வா, நான் உன்னை காட்டுறேன். உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. வா. இந்த பொட்டியெல்லாம் பாத்தியா? இது முழுக்க உனக்காக வாங்கின பொருள் தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் வாங்கினது. உனக்கு 5 வயசு ஆயிருக்கும் போது வந்திருந்தீன்னா போட்டுக்கிறதுக்கு இது. இது நீ 10 வயசு ஆயிருக்கும் போது வந்திருந்தீன்னா போட்டுக்கிறதுக்கு துணி. இப்போ நீ வந்தா போட்டுக்கிறதுக்கு என்ன வேணும்? ஷர்ட்டா, சாரியா, கவுனா? அப்புறம் இதை பாரு. இந்த விதையெல்லாம் சும்மா தான் கொடுத்தாங்களாக்கா? காசு கொடுக்கணும்டா. இதில் எத்தனை பூ பூக்கும்? நிறைய பூ பூக்கும். மஞ்சள் ரோஸ் செடி இருக்கா? மஞ்சள் இல்ல, லைட் ரோஸும் டார்க் ரோஸும் இருக்கு. ஸ்ரீதரண்ணா வீட்டில் மஞ்சள் ரோஸ் இருக்கு. டேய், பக்கத்து வீட்டில் இருக்கவர்கிட்ட மஞ்சள் ரோஸ் இருக்குன்னு இவன் சொல்றான். உண்மையா? ஆமாம்மா, பெருசா இருக்கும். அப்ப நமக்கு இது வேணுமே. எப்ப திரடலாம்? அதெல்லாம் முடியாது, செடியை சுற்றி கம்பி இருக்கு. சரி, அப்ப நீங்க போய் கேட்டு பாருங்க எனக்கு தருவாரான்னு. போங்க. உஷாமா, நீங்க எங்கேயே இருங்க. எங்க போறீங்க? ஸ்ரீதரண்ணா, கிளாடிஸ் அக்கா கேட்டாங்க அந்த மஞ்சள் ரோஸ் செடி இருக்கான்ட்டு. யாரு? கிளாடிஸ் அக்கா. யார் அது? பக்கத்து வீட்டில் டெல்லியிலேருந்து வந்தா. போதும் போதும். நீங்க யாரு? அவளுக்கு தூதுப்புறாவா? கொடுங்கண்ணா, கிளாடிஸ் அக்கா அங்கே தோட்டம் ரெடி பண்றாங்க. சரி, நான் யோசிக்கிறேன். நீங்க அவகிட்ட போய் சொல்லுங்க, என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. கொடுத்தாலும் கொடுப்பேன், இல்லைனாலும் இல்லை. இப்பயே கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம் வேணாம். இந்த மாதிரி எப்போ வந்தாலும் என்ன பார்க்க முடியாதுன்னு அவகிட்ட போய் சொல்லு. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 மணிக்கு வர சொல்லு. சரி. நெல்லு, எல்லாரும் கூட வர வேண்டாம். அவளை மட்டும் தனியா வர சொல்லு. போட. டேய், உன்னை இப்ப அடிக்கிறதுக்கு எனக்கு மைண்ட் இல்ல. இன்னொரு நாள் நான் வச்சுக்கிறேன். வராங்க. நமக்கு அது வேணாங்க்கா. ஏன்டா? அவருக்கு திமிர பாத்தீங்களா? நீங்களே நேரில் வந்து அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இருந்தாலும் கொடுப்பேன்லாம் சொல்லலை. கொடுத்தாலும் கொடுப்பாரு, இல்லாட்டி இல்லையா. அதுவும் நம்ம சும்மாலாம் வரக்கூடாதான். டைம் ஃபிக்ஸ் பண்ணி 5 மணிக்கு வர சொல்லியிருக்காங்களாம். 5 மணிக்கா? சரி, அப்ப போய் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. என்ன? நீங்க தனியா வரணுமா? Yes, come in. நான் பக்கத்து வீட்ல இருக்க மிஸ்டர் தாமஸோட கிராண்ட் தெரியும் டாட்டர். தெரியும். என்ன? என் பாட்டி கொஞ்ச நாளாவே ரொம்ப ட்ரையான லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அதனால அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் செழிப்பா இருக்கட்டும்னு நான் ஒரு பூந்தோட்டம் ரெடி பண்றேன். எஸ், குட். அப்பதான் பசங்க சொன்னாங்க சார் கிட்ட ஒரு மஞ்சள் ரோஜா செடி இருக்குன்னு. ஆமாம் ஆமாம். மஞ்சள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அதான் நீங்க அதை எனக்கு குடுப்பீங்களான்னு கேட்கறதுக்காக வந்தேன். மஞ்சள் ரோஸ் செடி தான் வேணும்ல? அது நீங்க பக்கத்து வீட்டில் இருக்கீங்க, நான் இங்க தனியா இருக்கேன். அப்போ நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்ல? வாங்க உட்காருங்க ப்ளீஸ். பேர் என்ன? கிளாடிஸ். கிளாடிஸ் மேத்யூ. ஸ்வீட் நேம். ஆனால் நான் பாஸ்ன்னு தான் கூப்பிடுவேன், அதுதான் வசதியாக இருக்கும். டெல்லியில் தானே இருந்தீங்க? இப்போ என்ன வெக்கேஷனா? இல்ல, ஓடி வந்துட்டேன். ஏன்? அது எனக்கு பிடிக்கும். இந்த ட்ரெஸ் டெல்லியில் தைச்சிங்களா? ஹே இல்ல, ரெடிமேட்ல வாங்கினது. இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த கண்ணாடி மட்டும் நல்லாவே இல்லை. ஸ்மால் சைஸா இருந்தா நல்லா இருக்கும். இந்த கண்ணாடி கொஞ்சம் வித்தியாசமானது. அப்படின்னு வித்தியாசம்? இந்த கண்ணாடிய காஸ்மோ ஃப்ரில்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ஜோசப் கொண்டு வந்தாரு. ஓஹோ. இத போட்டுக்கிட்டா போட்டிருக்க ட்ரெஸ் எதுவுமே தெரியாது. அப்புறம் உடம்பு மட்டும்தான் தெரியும். நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எதுவுமே எனக்கு தெரியல. என்னது? ஒன்லி யுவர் பாடி, ஐ மீன் த நேக்கட் பாடி. ஏய், அப்படி ஒரு கண்ணாடி இல்லையே. இந்த உலகத்துல அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாம இருக்காதே. நான் நம்ப மாட்டேன். வேணா, உங்களை நம்ப சொல்லலையே. எனக்கு மஞ்சள் ரோஜா பூ செடி தான் வேணும். கொடுக்க போறீங்களா இல்லையா? இல்ல, ஐ அம் பிஸி, யூ கேன் கோ ப்ளீஸ். மைண்ட் யூ, என் பேரு கிளாடிஸ். உங்ககிட்ட என்னைக்கா இருந்தாலும் நான் அதை வாங்கிடுவேன். என்ன வேணா பெட்டு வச்சுக்கோங்க. பார்க்கலாம். பாப்போம். பார்க்கலாம். என்னடா இது? ஏய், ஹாய் அம்மா. இல்ல, நீ எப்ப மேல போன? கொஞ்ச நேரம் ஆகுது. ஸ்ரீதர் சொன்னதுனால தான் வந்தேன். என் பேரு கிளாடிஸ், நான்சியோட பொண்ணு. அது தெரியுது. எதுக்காக மேல போன? ஸ்ரீதரை பார்க்க. அப்புறம் பாட்டி சொன்னாங்க நீங்களும் எங்க அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னு. அதெல்லாம் சரிதான், நான் இங்க இருக்கேன்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு மேல போயிருக்கலாம்ல. நான் வரும்போது உங்களை பார்க்கல, ஐ எம் சாரி. இருந்தாலும் கேட்டுட்டு போயிருக்கலாம். சரி, எதுக்காக வந்த? ஸ்ரீதர் கிட்ட ஒரு ரோஜா செடி இருக்குதுமா, அதை எனக்கு கொடுக்க சொல்லுங்களேன். நாங்க தோட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, அவ்வளவுதானா? டேய் ஸ்ரீதர், என்ன? இங்க பாரு, உனக்கு எதுக்கு அந்த ரோஸ் செடி? அதை அவங்களுக்கே கொடுத்துடு. அதெல்லாம் முடியாது. நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. அவளை போக சொல்லுங்க. ஓ பாரு, இவ நம்ம ஸ்டெப்பி ஆண்டியோட பொண்ணு. முறையா வீட்டுக்கு வந்திருக்க, குடிக்க கூட ஒண்ணும் தரல. நீ வாமா. சதீஷ் உள்ள இருக்கானா? இருக்கான். டேய் சதீஷ். ஆஹா, என்னடா பரபரப்பா இருக்க? உட்காரு. சதீஷ், வெளிநாட்டுல இருந்து ஒரு கூலிங் கிளாஸ் கிடைக்குமா? பின்ன ரேபன் பசுவல் கரையரா நிறையவே இருக்க. அது இல்லடா, அதை போட்டுக்கிட்டா ட்ரெஸ் எதுவும் தெரியாத மாதிரி. இருக்கு. நீ பாத்திருக்கியா? ட்ரெஸ் எதுவுமே தெரியாதா? எதுவும் தெரியாது, கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே தெரியாது. ஆனா ஒரு விஷயம், கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம உடம்புல கருப்பு அங்க எங்கேயும் தானே இருக்கு. எனக்கு அதை வாங்கி தர முடியுமா? ஐயோ, வாய்ப்பே கிடையாது. கஸ்டம்ஸ்ல பிடிச்சா டியூட்டி எல்லாம் இல்ல, அப்பவே உளுத்திக்கு போட்டுருவாங்க. இல்ல, நீ எதுக்கு அதை இப்ப கேக்குற? இல்ல, நீ அந்த கண்ணாடி போட்டு அங்க இருக்கேன்னு வை. நான் இதோ இங்க இருக்கேன். என்ன கம்ப்ளீட்டா பார்க்க முடியுமா? கம்ப்ளீட்டா, சும்மா கிளியரா பார்க்கலாம். ஐயோ, என்னாச்சுடா? ஒரு பொண்ணு என்ன ஃபுல்லா பார்த்துட்டாடா. யாரு? இப்ப அது சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த கண்ணாடி வாங்கி அவளை சுத்தி வந்து அவளை முழுசா பார்க்காம எனக்கு தூக்கம் வராது. எனக்கும். குட்டி பிசாசுங்களா, என்னடா தேடுறீங்க?
சொல்லுங்கடா, அவளோட பேக்ல என்ன தேடுறீங்க? குட்டி பிசாசுங்க, எல்லாரையும் சுற்றுவேன். காசு தான் தேடுறோம். காசா? பைசாவா? எதுக்கு? ஸ்ரீதரனா சீட்டை வச்சு விளையாடுவாரு. எங்ககிட்ட நிறைய காசு ஜெயிச்சு பிடுங்கி இருக்காரு. சீட்டை வச்சு என்ன விளையாட்டு? 3 சீட்டை வச்சு விளையாடணும். எப்பவும் ஸ்ரீதரனா தான் ஜெயிப்பாரு. முட்டாள், காசு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்குடா திருடுறீங்க? எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? நிறைய காசு கொடுத்துருக்கோம். அது பாட்டி, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். நீயும் போய் தோக்க போறியா? நானா? கிளாடிஸா? ஸ்ரீதர் அண்ணா, என்னடா? விளையாட வந்தோம். இந்தா பாருங்க காசு. ஓகே, வாங்க விளையாடலாம். பெட்டு எவ்வளவு ரூபா? 25 பைசா. சரி பாரு, ஏஸ் கிங் குயின். ஏஸுக்கு மேல 25 பைசா வச்சா 50 பைசா கிடைக்கும். கிங். இதுக்கு மேல இருக்கா? இருக்கா? யார் வேணாலும் வைக்கலாம். 25 பைசா வச்சா 50 பைசா கிடைக்கும். 25 பைசா வச்சா 50 பைசா. 5 ரூபாய் வச்சா 10 ரூபாய் கிடைக்குமா? ஓ எஸ். 10 ரூபாய் வச்சா 20 ரூபாய் கிடைக்குமா? 5 ரூபா வச்சா 10 ரூபா, 10 ரூபா வச்சா 20 ரூபா. வைங்க வைங்க, யார் வேணாலும் வைக்கலாம். வைங்க வைங்க. 5 ரூபா வச்சா 10 ரூபா, 10 ரூபா வச்சா 20 ரூபா. வைங்க வைங்க. விளையாட்டு போதும், நான் ஒரு இடத்துக்கு போகணும். போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட காசு கிடைச்சது. மஞ்சள் ரோஸை எப்ப குடிப்பீங்க? நான் ஜெயிக்கிற அன்னைக்கு தான் கொடுப்பேன். ஓகே, விஷ் யூ குட் லக். பாட்டி வேணாம். பாட்டி வேணாம், விட்டுருங்க. வேணாம் பாட்டி, வேணாம் பாட்டி. பாட்டி விட்டுருங்க பாட்டி, வேணாம். தேவையில்லாம கவலைப்படாதடா, நம்ம அதை பாத்துக்கலாம். டேய், உண்மையா சொல்லணும்னா அவ பக்கத்துல வந்தாலே ஒரு மாதிரியா இருக்குதுடா. அப்படி தோணும் போது கட்டி பிடிச்சி ஒரு உமா கொடுத்துரு, அப்புறம் தானா சரியாயிடும். அது எப்படி? கூட 4 பேர் இருந்துகிட்டே இருக்காங்களே. இது வரைக்கும் அதை திருடவே முடியல. அந்த பசங்களை கரெக்ட் பண்ணு. அவனுங்க எல்லாம் அவளோட பக்கம்தான். முதல்ல ஒரு விசில் அடிச்சா ஓடி வந்து என் ஷூவை துடைப்பாங்க. இப்ப நான் ஒரு விசில் அடிச்சா அவ 2 விசில் அடிப்பா. எல்லாம் அவ பக்கம் போயிடுவாங்க. நீ கூட்டத்துல ஒருத்தனை புடி. எப்படி? அதை பாத்துக்கலாம். வீட்டுல எறும்பு இருக்கா? எதுக்கு இருக்கா அப்படின்னா பாத்துக்கலாம். டேய் கையேறா, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன வேலை இதெல்லாம்? எல்லார்கிட்டயும் சொல்றேன் இரு. முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள வா திருட்டு பயல. என்னடா பண்ற சொல்லு. எறும்பு கடிச்சிருச்சுனா? என்னது? எறும்பு கடிக்குது. அழுகாத, போய் சொல்றியா? டேய், எறும்பு கடிச்சிருச்சா, வா ஊசி போடலாம். வேணாம். டேய், அப்போ நீ போய் சொல்லிருக்க. உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. நான் இதை எல்லாருக்கும் சொல்ல போறேன். இந்த பையன் இங்க வந்து என்ன பண்ற பாருங்க. நீ சும்மா இரு, நான் இவனை பையன்டா, யார்கிட்டயும் சொல்லாத. நான் சொல்ற மாதிரி செஞ்சா யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். கேப்பியா? கேப்பியா? கிளாடிஸ் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பேக்ல ஒரு கண்ணாடி இருக்கு. யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு வந்து என் வீட்டுல கொடுக்கணும். சரியா? போ நெல்டா. நீ அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு யாரையும் பார்க்க கூடாது. அப்புறம் கண்ணை குத்திடுவேன், பாத்துக்க. போ. எப்படி என்னோட ஐடியா? சரி, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். டேய் ஸ்ரீதர், எங்கடா போற? டேய்
தள்ளுடா போ. ஸ்ரீதர் என்கிட்ட குடுறா. குடுறா. ப்ளீஸ். குடுறா. ஸ்ரீதர் குடுறா. நான் தானே ஐடியா கொடுத்தேன். குடுறா. சும்மா ஒரு நிமிஷம். ஒரே ஒரு முறைடா குடுறா. ஸ்ரீதர் சொன்னா கேள்ற. என்னடா நடக்குது? ஏய் என்ன அது குடு. ஏய் நான் போட்டு பார்க்கறேன். இல்ல நீ போடு. என்னடா குடு. குடுறா. ஏய் எங்கடா? ஏய் நீ வேற வந்துட்ட. அம்மா சொன்னா கேளுமா. அது உங்களுக்கு வேண்டாமா அம்மா? நல்லா இருக்கே. எங்க இருந்து வாங்கிட்டு வந்தது? ஐயோ அம்மா. அம்மா. ஸ்ரீதர் கண்ணாடி நல்லா இருக்குப்பா. பாக்க சூப்பரா இருக்கு. டேய் தோறடா. நல்லா இருக்கு. இத வச்சுட்டு இவனுங்க ஆட்டம் கட்டுறானுங்க. ரொம்ப அழகா இருக்கு. கண்ணாடி பார்த்துட்டு வரேன். ஐயோ நானே ரொம்ப அழகா தெரியுறேனே. ஏதாச்சும் பிரச்சனையாமா? என்ன பிரச்சனை? ஐயோ இங்க பார்க்காதீங்கம்மா. எந்த பிரச்சனையும் இல்லையாமா? எந்த பிரச்சனையும் இல்லையே. எல்லாம் தெரியுதா? ஓ எஸ் தெரியுதே. உங்க சாரி தெரியுதா? புடவை தெரியுது. பிளவுஸ்? பிளவுஸும் தெரியுது. உனக்கு என்னாச்சு? என்னோட ஷர்ட் கை தெரியுதா? தெரியுது. என்ன கலர்? நீலம். சத்தியமா எந்த பிரச்சனையும் இல்லையாமா? இந்த கண்ணாடிக்கு என்னடா பிரச்சனை? இத பாருங்கம்மா, இது என்னோட கூலிங் கிளாஸ். இவர் அந்த பசங்களை வச்சு திருடி இருக்காரு. அதை கொடுங்கம்மா. இந்தாம்மா நீயே வச்சுக்கோ. டேய் உனக்கு வேணும்னா வேற வாங்க வேண்டியதானே? இல்ல இது வேணும்னு வச்சுக்கோங்க. இந்தாங்க ஸ்ரீதர், போட்டுட்டு அப்புறமா கொடுங்க. இந்தாங்க. வேண்டாம். இல்ல நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. வேண்டாம்னு சொன்னல. சரி விடுங்க. அம்மா அடுத்த வாரம் கிறிஸ்மஸ். பாட்டி 17 வருஷமா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனே பண்ணல. அதனால இந்த வாரம் ஃபுல்லா எங்களுக்கு கிறிஸ்மஸ் தான். கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வரேம்மா. நீங்களும் கண்டிப்பா வரணும். நாளைக்கு துபாய்க்கு போறேன். இல்ல நான் வந்திருப்பேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஸ்ரீதர் வருவாரா? கிளம்புறேன். அடே சாப்பிட்டு போடா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் நம்பாதறான்னு. இப்படி ஒரு கிளாஸே கிடையாது. சும்மா சொல்லுவாங்க. சும்மா வாடா நீ மேல வாடா. என்னடா பண்ற? உன்னை வகுந்துற வாடா. பாட்டி வாங்க, இதை வெடிக்கலாம். வேண்டாம் வேண்டாம். வர வர உன் விளையாட்டு அதிகமாகிட்டே இருக்கு. அலெக்சாண்டர் அவகிட்ட சொல்லுங்க கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2 நாள் இருக்குன்னு. தினமும் பட்டாசு வெடிச்சு காசு வேஸ்டா தான் போகுது. ஆமா, மன்னர்கள் வால் நட்சத்திரத்தை பார்த்து இந்த கிறிஸ்மஸ் இல்ல அதை கொண்டாடுறதுக்கு தானே இதெல்லாம். அப்போ கிறிஸ்மஸ் 2 நாள் கொண்டாடினா என்ன? இந்த கிறிஸ்மஸ் நீ கொண்டாட மாட்ட. ஹாய், ப்ளீஸ் கம். இட்ஸ் ரியலி a pleasant surprise. பாட்டி யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பார்த்தேன். ஏன் இப்ப பாட்டு கூத்தெல்லாம் கேட்க மாட்டேங்குது? பிடிக்கலையா? அப்படி இல்ல, அதெல்லாம் சரி பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஸ்ரீதர் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். சம்டைம்ஸ் திடீர்னு பாடுவாரு. அப்படிதானே? நான் வராதது நாங்க இந்துஸ். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல நாங்க பங்கெடுத்துக்க மாட்டோம். அதனால கோச்சிக்காதீங்கன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. எனிவே விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். உள்ள வாங்க, காப்பி குடிச்சிட்டு போலாம். இல்ல நான் போகணும். பாட்டியோட ஸ்பெஷல் பிரான் சூப் இருக்கு, எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு போலாம். அம்மா குருவாயூர் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் விடணும். சரி கிளம்புறேன். ஸ்ரீதர் நீங்க வந்ததுக்கு 100 times thanks. யா வெல்கம். அப்புறம் நானும் தாமஸ் சாரும் இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு போறோம். நீங்களும் வரீங்களா? நல்லா இருக்கும். இல்ல அதெல்லாம் வேண்டாம். இந்துவா இருந்தா கிறிஸ்மஸ்க்கு வர வேண்டாம், என் பர்த்டே பார்ட்டிக்கு வரலாம்ல. ஏன் வர மாட்டீங்களா? வரேன்.
அப்புறம் என்னோட ப்ரெசன்ட். தேங்க்யூ. ஐயோ என்னமாச்சு? என்னமாச்சு? ஐயோ, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. கையில அடிபட்டு போல. ரொம்ப ஆயிடுச்சு. ஐயோ என் சீக்கிரம் பொண்ணுக்கு என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வாங்க. ஐயோ, சீக்கிரம் hospital என்னமாச்சு? போலாமா? ஒண்ணு இல்லம்மா. சீக்கிரம் தூக்கு. என்னாச்சு? வாம்மா, வா. பாத்து, பாத்து. என்னமாச்சு? ஐயோ என்னாச்சு? நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் ஆகலை. ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாம் சரியாக போயிடும். இந்த மாத்திரையை வாங்கி கொடுங்க. இதில் என்னென்ன மாத்திரைன்னு எழுதியிருக்கேன். இதை வாங்கி கொடுங்க. இதை சாப்பிட்ட வழியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்புறம் 3 நாள் கழிச்சு வாங்க. சரியா? ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல. என்னானாலும் கிறிஸ்மஸ் கிடக்கூடாதுல்ல. சொன்னா எங்க கேக்குறா? 100 வாட்டி சொன்னேன். இப்ப பாரு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்க? 3 நாள் ரெஸ்ட், அதான் பெரிய விஷயம். வாங்க பாட்டி, நம்ம போலாம். வா போலாம். வரேன். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறதுனால நாளைக்கு ப்ரோக்ராம்ல எந்த பிரச்சனையும் வராது ஒரு பாட்டி. ப்ரோக்ராமும் வேணாம். யாரையும் நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். ப்ளீஸ் பாட்டி. வேண்டான்னு சொல்றேன்ல, அடக்கொடக்கமா இரு. எல்லாரும் வரட்டும் பாட்டி. இன்னொரு பர்த்டே நான் உங்க கூட நான் இல்லாம இருந்துட்டா? அது இதுன்னு சொல்லாம வா, எல்லாம் சரியாகும். படுத்திருக்கேன். அதெல்லாம் மறந்துருங்க. என்ன மன்னிச்சிருங்க. அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். நான் தோத்துட்டேன். ப்ளீஸ் என்னை வெறுத்துறாதீங்க. கிளம்புறேன். ஆண்டனி, ஹேய், வா. ஐ எம் சாரி ஸ்ரீதர். உங்ககிட்ட சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன். நான் உடனே கிளம்பணும். நான் டெல்லிக்கு போகணும். என்ன திடீர்னு ஒரு ப்ரோக்ராம்? எங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அவங்கள பார்க்க உடனே போய் ஆகணும்டா. அவங்க ஏன் இந்த நேரத்துல? அவங்க கிறிஸ்துமஸ் வெளிநாட்டுல கொண்டாடிட்டு இங்க ஹேங் ஓவர் பண்றதுக்காக வராங்க. அது இல்லாம தங்கச்சிக்கு வேற வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளை பாக்குறாங்க. அதுக்காக தான் நான் போய் ஆகணும். நான் நீ வருவேன்னு நினைச்சு அம்மாவை குருவாயூர்ல விட்டுட்டு வீட காலியா வச்சிருக்கேன். உனக்காக தான். அட, அதை முதல்ல சொல்ல மாட்டியா? வா வா.
ஆண்டனி, உன்னோட லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்ல. இந்த டைம் எதுக்குமே மூடு இல்லடா. ஏன் அப்படி? அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல, அதான். இருந்தாலும் நீ ஏதாவது பண்ணியிருப்பிய. நேத்து சின்னதா ஒண்ணு. ஏதோ ஒண்ணு, அதை சொல்லு சொல்லு. சொல்லு. நேத்து ராத்திரி ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு நேரா ஒரு லாட்ஜுக்கு போனேன். கேட்டு பக்கத்துல 2. ரெண்டா? ராமா 2 தான். சரக்கா? ஒன்னு நாட்டு சரக்கு, இன்னொன்னு அரபி. நீ நாட்டு சரக்கு தானே எடுத்திருப்ப. அரபி தான் எடுத்தேன். ஏன்டா? அதெல்லாம் எடுக்க மூடு இல்லடா. அப்புறம் கவுண்டருக்கு போனா இன்னொரு விஷயம், ரூம் இல்லன்றா. திருட்டு பசங்க அவனுங்க எப்போதுமே இப்படிதான் பண்ணுவானுங்க. நீ என்ன பண்ண? நான் கேட்டு பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்கவே இல்லை. அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு வழியா பேசி சமாளிச்சிட்டேன். அப்புறம் ரூமுக்கு போறதுக்குள்ள மணி 2 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, இன்னைக்கு மதியம் ரூம் காலி பண்ணிட்டு நான் போறேன். அப்ப நீ எதுவும் செய்யலையா? பின்ன செய்யாம? அப்ப அதை சொல்றா. இங்க பாரு, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கணும்னு தான் நான் இது கேக்குறேன். நீ மேல சொல்லு. சரி, அந்த தீப்பெட்டி இரு நான் பார்த்து வைக்கிறேன். இரு. நான் ரூமுக்குள்ள போனேன், இன்ட்ரெஸ்டே இல்லாம படுத்துட்டேன். அது உன்னோட வழக்கம் தானே. நீ மேல சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ பிளான் பண்ணி கிட்ட வந்து என் கட்டை விரல புடிச்சு அப்படியே மசாஜ் பண்ணா. அப்புறம் லைட்டா சொரிஞ்சா. அப்புறம் ரொம்ப நேரம் காலை பிடிச்சி அழுத்தினான். அதுக்கப்புறம் தான் அவளோட வேலைய. அது சொல்லு, அது சொல்லு. நீ அப்புறம் சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவ வேலையை ஆரம்பிச்சா. சொல்லு சொல்லு. யார் அது? பக்கத்து வீட்டுல ஒரு லூஸ் இருக்கு. நீ சொல்லு சொல்லு. யார் அந்த பாட்டியா? அது இல்லடா, வேற ஒண்ணு இருக்கு. சரி சொல்லு. எல்லாரும் தூங்குற நேரத்துல, அதுவும் பேசிட்டு இருக்கும்போது. ஆண்டனி ப்ளீஸ் சொல்டா. நான் பார்த்துட்டு வரேன். இது கிளாடிஸ் இல்லது? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அவ எப்படி இங்க? அது அவளோட அம்மா வீடு. நோ, அவளுக்கு அம்மா இல்ல. ஆமாண்டா, அவங்க அம்மாவோட அம்மா, பாட்டி வீடு. ஓ மை காட், வாட் a surprise. என்ன ஆண்டனி, உனக்கு அவளை எப்படி தெரியும்? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. அவ யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. என்ன விஷயம் சொல்ல ஆண்டனி? She is a dying patient. I mean, அவ ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டா. நாட்களும் கிடையாது, மணி நேரமும் கிடையாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ செத்துக்கிட்டு இருக்கா. அட கடவுளே, அவ இப்பவும் உயிரோட இருக்கா, அதுவும் என் கண்ணு முன்னாடியே. இல்ல ஆண்டனி, நீ வேற யாரையோ சொல்ற. இல்ல, தப்பா சொல்ல வாய்ப்பே இல்லை. என் தங்கச்சியோட உஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவ. அவளுக்கு இவன் தான் உயிர். உனக்கு ஒன்று தெரியுமா? டெல்லியில் மொத்த காலேஜும் அவங்க அப்பாவும் இவளுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இவளை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைக்குமான்னு. அவளுக்கு என்ன பிரச்சனை? பிரெயின் டிசார்டர். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear girlie. Happy birthday to you. Happy birthday to you. நேத்து எங்க போனீங்க? பார்க்கவே முடியல. இல்ல, வர முடியல. கிளாடிஸ் எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, இப்போ உள்ளதான் இருக்கா. வேண்டாம், நான் கேட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. பார்க்கலையா? இல்ல, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அப்புறம் பார்த்தா என்ன, இப்ப பார்த்தா என்ன? உள்ள இருக்கா, போய் பாருங்க. ஹோ யூ. வேண்டாம், எந்திரிக்க வேண்டாம். ஹே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, படுத்துக்கங்க. நான் இங்க உட்காரட்டுமா? ப்ளீஸ்.
என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை. அம்மாவை கூட்டிட்டு வர போகலையா? அம்மா 4-5 நாள் கழிச்சு தான் வருவாங்க. என்ன ஸ்ரீதர், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. உன்னோட சின்ன சின்ன விளையாட்டுக்கு நான் கொடுத்த தண்டனை அது இப்படி ஆகணும்னு நான் நினைக்கல. ஐம் சாரி. ஹே, அதெல்லாம் பரவாயில்ல. எதுவும் ஆகலனாலும் இது இப்படியே தூக்கிட்டே நடக்கிறதுனால எதுவும் இல்லை. பட்டாசு வெடிச்சு கொஞ்சம் பயந்துருவீங்கன்னு நான் நினைச்சேன். இப்படி காயப்படும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஹே, நீங்க போய் சொல்றீங்க. கையில கட்டு போட்டதுனால தானே அன்னைக்கு நீங்க உங்களையே மறந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. அது அப்போதைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்துல பண்ணிட்டேன். நவ் ஐ ஃபீல் சாரி. கவலைப்படாத ஸ்ரீதர், இந்த உடம்பு முழுக்க எரிஞ்சு போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. அதான் நான். அப்புறம் நேத்து வர முடியல. பர்த்டேக்கு விஷஸ் சொல்லதான் நான் இங்க வந்தேன். கிரீட்டிங்ஸ் மட்டும் தானா? கிஃப்ட் இல்லையா? ஹோ, மறந்து போயிட்டேன். இதுதானே கிஃப்ட். ப்ளீஸ், இந்த தப்புக்கு எந்த தண்டனை வேணும்னாலும் எனக்கு கொடுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் கிளம்புறேன். மறுபடியும் வருவேன் உங்களை பார்க்க. நில்லுங்க, உங்களுக்கு இப்ப என்ன ஆச்சு? நீங்க என்ன இப்படி மாறிட்டீங்க? நீங்களும் உங்க மனசும் இப்படி மாறி போச்சு? என்ன ரீசன்? ஏய், ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும், டெஃபினட்டா எனக்கு தெரியும். என்ன? உங்களுக்கு என் மேல காதல் வந்திருக்கும். இந்த பேண்டேஜை பார்த்து வந்த காதலா? இதை 4 நாள்ல கழட்டி போட்டுருவேன். அப்புறம் அடிப்பட்ட காயம் தான் இருக்கும். அதை பார்த்து காதல் போயிட போகுது. என்னோட ரோஸ் எங்க? அதை நான் உங்களோட தோட்டத்தில் வச்சிருக்கேன். ஓ, ரியலி? காத்து வெளிச்சம். என்னம்மா? என்ன பார்த்துட்டு இப்படி ஓடுற? டாடி. வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச வெக்கமா இல்லையா நீ இங்க வரத்துக்கு? பொண்ணை கூட்டிட்டு போகலான்னு வந்தியா? 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன் காலில் விழுந்து கேட்டேன். அவ இப்ப உள்ளதான் இருக்கா. உனக்கு தைரியம் இருந்தா நீ அவளை கூட்டிட்டு போ. மரியாதை தெரியாதவன், வெக்கமே இல்லாதவன். என் பொண்ணு இறந்துட்டா, என் பேத்தியையும் தூக்கிட்டு போயிட்ட. இவ்வளவு நாள் ஆகி என்ன திரும்பி பாத்தியா? போ மேத்யூ, என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிரு. நீ எதுக்குமா அழுகுற? நான் தான் உனக்கு இருக்கேன்ல. உன்னோட பாட்டி நான் இருக்கேன்ல. அழாத, அழாதம்மா. மேத்யூஸ் தானே? எஸ் ஃபாதர். உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் இப்போதான் வந்தேன் ஃபாதர். டெல்லியில இருந்தா?
ஸ்டெஃபி அம்மாவை பார்த்தியா? பார்த்தேன். அப்புறம் என் பொண்ணு இங்க இருக்கா. தெரியும். அவளை கூடி சீக்கிரம் கூட்டு போகணும். ஏய், என்ன மேத்யூஸ், நடந்தது நடந்து போச்சு. அவ இங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. அது இல்லை ஃபாதர், யார்கிட்டையும் சொல்லிக்காம அவ வந்துட்டா. ஆனா என் மனசு சொல்லுச்சு அவ இங்கே தான் இருப்பான்னு. இருக்கிற காலம் வரைக்குமாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் நான் அவளை பார்க்க இங்கே வராம இருந்தேன். ஆனா டெல்லியில் எல்லாருக்கும் அவ இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஒரு அப்பாவோட கடமையா நான் இங்கே வந்து தான் ஆகணும். அவளை கொண்டு போயே ஆகணும், ஒரு ஆப்ரேஷனுக்காக. கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த கேரண்டியும் இல்லை ஃபாதர். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா அவளை அதுக்கு ஒத்துக்க வைக்கிறது தான். இந்த கடைசி நேரத்தில் அவளோட விருப்பத்துக்கு எதிராக நிற்கிறதுக்கு என்னால் முடியாது. அவகிட்ட எப்படியாவது பேசி ஒத்துக்க வைக்கணும். நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தப்பு. அதுக்காக தான் நான் அங்கே போனேன். ஆனால் அவளை பார்க்க கூட அவளோட பாட்டி என்னை அனுமதிக்கலை. ஸ்டெஃபி அம்மாவுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அவளோட பாட்டி சொன்னா அவ கேப்பா. அப்படின்னா ப்ளீஸ் ஃபாதர். யாரது? நான் தான் ஸ்டெஃபி அம்மா. வாங்க ஃபாதர், வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம்னா, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தும்முங்க ஃபாதர், எனக்கு எதுவும் இல்லை. இப்ப சொல்லுங்க. அதாவது இங்க பாருங்கம்மா, இது எல்லாமே கடவுளோட விதி. அதாவது கடவுள் நமக்கு இட்ட கட்டளை. ஆனா மனுஷன் செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். எதுக்கு ஃபாதர் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, நம்ம மேத்யூஸ் வேண்டாம், அந்த பேரை கூட நான் கேட்க வேண்டாம். இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நீங்க வந்தப்பவே எனக்கு தெரியும். மேத்யூஸ் என்ன சொன்னான்னா, வேண்டாம் ஃபாதர், தயவு செஞ்சு அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் இத சொல்லியே ஆகணும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? சொல்லாம இருக்க முடியாது. இதெல்லாம் கடவுள் வச்ச விதி. சொல்லுன்னு சொல்றது, அப்புறம் வேண்டான்னு சொல்றது, இதெல்லாம் என்ன? இன்னும் டைம் இருக்கு ஃபாதர், வாங்க அப்புறமா சொல்லலாம். சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணுமா? வாங்க ஃபாதர். சரி, ஐயோ, நான் எதையும் கேட்க விரும்பல. நிறுத்திட்டு வாங்க ஃபாதர், வாங்க. கிளாடி, நீ எங்கேயும் போக வேணாம், இங்க வா. இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கு ஃபாதர் கஷ்டப்படுறீங்க? நான் எதையும் கேட்க விரும்பல. ஆமா ஃபாதர், இன்னைக்கு பேசினா சரி வராது. வாங்க பாட்டி போலாம். ஃபாதர் என்ன இங்க? உட்காருங்க. உட்காரெல்லாம் நேரம் இல்லை, நீ சீக்கிரம் வா. ஒரு இடத்துக்கு போகணும். எங்க போகணும்? அவசரமா சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. வா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே ஃபாதர். அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு சீக்கிரம் வா. வரேன். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு சீல் வைக்கணும். அது ஐயோ ஃபாதர், அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் வந்துடுறேன், நான் வரேன்.
டாடி. How are you, Glady? I'm fine, Daddy. I'm happy. எனக்கு ஒன்றும் இல்லை. உன்னோட கை இப்போ எப்படி இருக்கம்மா? ஃபுல்லாக காயமாயிடுச்சு. சொல்லாம வந்ததுக்கு என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கா? கொஞ்சம் கூட இல்லைம்மா. ஐம் சாரி டாடி. ஓ, அதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம். அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உன்னோட உஷா என் கூட இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னா உன்னை பார்க்க. ஆனா இன்னைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம். எல்லாரும் உன்னை கேட்டதா சொல்ல சொன்னாங்க. நானும் கேட்டேன்னு சொல்லுங்க. உங்க பாட்டி எப்படி இருக்காங்க? பாவம் பாட்டி. என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ரொம்ப. தெரியாம வந்துட்டேன். இப்ப பயந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாட்டி உங்க மேல கோவப்பட்டதுக்கு வருத்தமா இருக்கா டாடி? என் மேல இருக்க பாசத்தினால்தான் அம்மா மேல முன்னாடி எவ்வளவு பாசம் வச்சாங்களோ அதே அளவை வச்சிருக்காங்க. அதனால்தான் இப்படி பண்ணிட்டாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. உண்மையை சொல்லப்போனா எனக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு அது தெரியும். எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது டாடி. நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டனி வந்திருக்கான் உன்னோட பக்கத்து வீட்டுக்கு. ஓ, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். இப்ப கிளம்பட்டுமா? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தேன். நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். கொடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் கேட்குறேன். என்னன்னு கேளு. ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை பாட்டிக்கு எப்பவுமே நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு. பாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க முகத்துல வர துக்கத்தை என்னால பார்க்கவே முடியாது. இங்கிருந்து போனாலும் வேற ஒரு இடம் எனக்கு இல்லை டாடி. ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ. ப்ராமிஸ். தேங்க்யூ டாடி. வரட்டுமா? கிளாடி, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறதையும் நீயே சொல்லுமா. ஐம் சாரி. பரவாயில்ல, உன்கிட்ட சும்மா தான் கேட்டேன். கவலைப்படாத, நீ போயிட்டு வா. டாடி இங்கே தான் இருப்பேன். நீ வீட்டுக்கு போமா, உங்க பாட்டி தேடுவாங்கல்ல. I love you, Daddy. Father. நான் இப்பதான் டாடியை பார்த்துட்டு சர்ச்சிலேருந்து வரேன். நீங்க வந்தீங்கன்னா உடனே உங்களை வர சொன்னாரு. நான் உன் பாட்டிக்கிட்ட பேசிட்டு அது அப்பாவை பார்த்த பிறகு பேச சொன்னாரு. எதுவா இருந்தாலும் போலாம். என்னன்னு தெரியணும்ல. போலாம். வாங்க. ஸ்ரீதர், என்ன பண்றீங்க? இதெல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். நிறைய புக்ஸ் இருக்கு. சின்ன வயசுல படிச்சது. நீங்க வரீங்களா? கொஞ்ச தூரம் நடப்போம். வரேன். அப்ப நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன?
என்னை பார்த்துட்டு பயந்துட்டு கொஞ்ச நாளா ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தீங்கல்ல, ஆ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல. அப்போ அதான் விஷயமா? நீங்க எப்படி திடீர்னு இப்படி மாறிட்டீங்கன்னு எவ்வளோ யோசிச்சாலும் எனக்கு ஐடியாவே இல்லை. இருந்தாலும் அந்த ஆண்டனி என்னை பார்க்காமலே போயிட்டாரு. மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சா நீ இங்க இருந்தும் எங்கேயாவது போயிடுவியோன்னு ஆண்டனி பயந்தான். ஹோ, இங்க இருந்து எங்க போறது? அப்போ ஏன் ஆப்ரேஷன் ஒத்துக்கல? அதை சீக்கிரமா செஞ்சா தானே எல்லாருக்கும் நல்லது. நான் ஒத்துக்கலன்னு யாரு சொன்னா? பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குல்ல. என்னோட இடத்துல இருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளோட மதிப்பு, சந்தோஷம் எல்லாமே. ஆப்ரேஷனுக்கு அப்புறமா என்ன வேணா ஆகலாம். ஒரு நாள் போயிட்டேன்னா எல்லாமே போயிடும்ல. ஹே நண்டு நண்டு பாத்தீங்களா எவ்வளவு வேகமா போயிடுச்சு அந்த நண்டு. என்னாச்சு ஸ்ரீதர், ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? ஹே ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும். ஸ்ரீதர், மண்ணை பாத்தீங்களா? மண்ணோட மண்ணா போறதுன்னா என்ன அர்த்தம்? தெரியும், கடைசியா நம்ம போறது எல்லாரும் இதுக்குள்ளதான்ல. ஹே ஏன் அப்படி எல்லாம் பேசுற? அதை தூக்கி போடு. ரேகை பார்க்க தெரியுமா? கொஞ்சம் தெரியும். அப்ப சொல்லுங்க, என்ன சொல்லணும்? சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ரொம்ப நேரம் இருக்கு. அங்க பாரு, இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. அப்படின்னா எவ்வளவு நேரம் இருக்கு? சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியல. பொண்ணுங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தானே பார்க்கணும், பாருங்க. இதுலயும் அப்படிதான் இருக்கு. எனக்கு சுமங்கலி பாக்கியம் இருக்கான்னு பாருங்க. அது ஏன்? கல்யாணம் பண்ணிக்கதான். உடனே இருக்கே. எப்போ? நான் அம்மாவை. ஐயோ, அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. உடனே ஆகாது. போதும், அது நடந்தா போதும். இந்த ஒரே ஒரு ஆசை மட்டும் எனக்கு நடந்தா போதும். என்னோட பாட்டிக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் எனக்கு பதிலா யாரையாச்சும் கொடுத்துட்டு போகணும் தான் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். என்ன கிளாடிஸ் இது? ஐயோ, நீ எவ்வளோ ஹாப்பியா இருப்ப. முடியல ஸ்ரீதர், என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. யார்கிட்டயாவது மனசை திறந்து பேச முடியாதான்னு. ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் கிளாடிஸ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஐ எம் சாரி ஸ்ரீதர். இங்க வந்து முதல் முறையா ரொம்ப கஷ்டப்பட்ட நாள் இதுதான். அதனால தான். அப்படி என்ன கஷ்டப்பட்ட? என் அம்மாவை நினைச்சு பார்த்தேன். பாவம் எங்க அப்பா, ரொம்ப பாவம். அதே மாதிரி தான் எங்க பாட்டியும். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் இங்கே நிற்கிறப்போ ரெண்டு பேரோட பாசமும் என் அம்மா எப்படி அனுபவிச்சாங்கன்னு நான் யோசித்தேன். எல்லாத்தையும் நான் கொஞ்ச நேரம் மறக்கலாம்னு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். நல்லதாக போச்சு, நான் எல்லாத்தையும் மறக்கிறேன். உங்களுக்கு என் மேலே ஏதாச்சும் பாசம் இருந்துச்சுன்னா நான் சாக போகிற பொண்ணுங்கிற வருத்தம் எப்போவும் உங்கள் முகத்தில் நான் பார்க்கவே கூடாது. அப்படி இருக்க முகத்தை என்னால் பார்க்க முடியாம தான் நான் டெல்லியை விட்டே ஓடி வந்தேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணணும்? என்னை சந்தோஷப்படுத்துங்கன்னு நான் சொல்ல வரல. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? நான் நண்டு பிடிக்கிறேன். சரி. அதோ அங்க ஒன்று இருக்கு பாரு, வா அதை பிடிக்கலாம். வா வா வா. பிடி பிடி. Hey, what happened to you?
என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆ? ஒன்றும் இல்லை ஸ்ரீதர். ஆ. எனக்கு ஒன்றும் இல்லை. என் தலைக்குள்ள ஏதோ வலிக்க ஆரம்பிக்குது. ஏதாச்சும் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து போயிடலாம். Are you all right? Are you sure? Are you all ஆல் right? ரைட், ஆல் ரைட். ஒன்றும் இல்லை. ஞாபகத்தில் எழுதி வைக்க ஒரு சன்செட்டும் இருக்கு. தேங்க்யூ ஸ்ரீதர். தான் இங்க அமுச்சு விட்டாங்க. ஆனா உங்களோட ஆசை எங்க அப்பா எப்படியாவது மாறினா போதும் மட்டும் தான் இருந்துச்சு. என் அப்பா என்ன தப்பு பண்ணியிருந்தாரு? என்ன கொடுக்கலங்கிறதா? நீயும் உன் அப்பாவும் சேர்ந்து எனக்கு எதிராக என்ன நாடகம் போடுறீங்க சொல்லு. முதல்ல நீ, அதுக்கப்புறம் உன் அப்பா. நான் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக இங்க வந்தீங்க? நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும். இப்ப நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன் அப்பா சொன்னாரா இங்க என்னென்னமோ இருக்கு, இங்க காசு நகை சொத்து எல்லாம் இருக்குன்னு உன் அப்பா சொன்னாரா? இங்க பாரு, இங்க இருக்கிறது எதுவும் உங்களுக்கு கிடையாது, எப்பவும் கொடுக்க மாட்டேன். நீங்க வச்சிருக்க எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? இல்ல, நான் உன்னை விட மாட்டேன். நான் தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரியாம நான் உன்னை விட மாட்டேன். இங்க பாரு, கதவை திறக்க போறியா இல்லையா? கதவை திறன்னு சொல்றல. இந்த வீட்ல இருந்து ஒரு துரும்பு கூட உன் டாடிக்கு கிடைக்காது. ஆனா அவர் எனக்கு திருப்பி தரணும். நான் இழந்த என் பொண்ண உன் அப்பாவால திருப்பி கொடுக்க முடியுமான்னு சொல்லு. கதவை தர. உன் அப்பாவோட செல்ல பொண்ணு நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கணும் கிளாடி. உங்களுக்கு தெரியணுமா? தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. சாகறதுக்காக தான் வந்தேன். நம்பிக்கை இல்லைல்ல? இந்த மருந்தெல்லாம் பாருங்க.
அதை சொன்னா யாருக்கும் புரியாது. திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்கும்னு சொல்ற பாட்டி. நான் செத்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட அப்பா உன்னோட ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காருன்னா பிரயோஜனமே இல்ல. இல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. நீ போ. இல்ல பாட்டி, நான் போக மாட்டேன். நீ போகணும், கண்டிப்பா போகணும். ப்ளீஸ் பாட்டி, தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. நான் போக மாட்டேன். இங்கதான் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணேன், இந்த உலகத்துல யார் வந்து கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். வேண்டாம் பாட்டி, போக சொல்லாதீங்க. எங்க அம்மா இன்னமும் இந்த வீட்டுல இருக்காங்க. அம்மா என்ன பத்திரமா பார்த்துப்பாங்க. வேண்டாம், என்ன போக சொல்லாதீங்க. வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ இந்த பாட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக வேண்டாம். மேரி, என் குழந்தைய பார்த்துக்கோங்க. எதையாவது பேசி தொலையா. நான் என்ன பேசுறது? அந்த அம்மாவுக்கும் தெரியக்கூடாது, ஆனா அவளை கூட்டிட்டு போகணும். எப்படி? எங்க போனீங்க பாட்டி? எங்க போனீங்க? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? நான் சும்மா வெளியில போயிட்டு வந்தேன். சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் பாட்டி, எனக்கு பசிக்கல. கொஞ்சம் சூப்பாவது குடிமா. ம். இந்தாம்மா, நானே ஊட்டி விடுறேன். தூக்கம் வருது பாட்டி. சரி, வந்து படுத்துக்கோமா. என்ன சத்தம் பாட்டி அது? எனக்கு ஏதோ பயமா இருக்கு பாட்டி. ஒன்றும் இல்லைம்மா, வா படுத்துக்கலாம்.
அவ தூங்கிட்டா, கூட்டிட்டு போங்க. வாங்க. ஸ்டெஃபி அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும்னு நினைக்காத. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. வாங்கப்பா போலாம். ஸ்டெஃபி அம்மாவை நாளைக்கு பார்க்கலாம்.